யோகாம்பால் ஸ்லிப்பு சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு டிஃபன் ஐட்டம். ஆந்திரா ஸ்டைலில் வந்துட்டு ஒரு கங்காள உப்மா அப்படிம்பா. கங்காளம்னா அந்த நாளில் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பெரிய அடுக்கை தான் எப்படி நம்ம வந்து தவளை தோசை தவளை அடைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவளுக்கு எல்லாமே கங்காளம் அப்படிம்பா. அடுக்கு எல்லாத்தையுமே அவள் கங்காளம்பா. அந்த கங்காள உப்மா தான் பண்ண போகிறோம். அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு ஒரு நிலக்கடலையை வச்சு ஒரு சட்னி. அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேங்காயெலாம் எதுவும் கிடையாது. இந்த உப்மாவுமே நம்ம வந்து முன்னாடி நீங்கள் ஒரு உப்மா, நம்ம ரவா உப்மா நான் பண்ணினது பார்த்துருப்பேன். அது பால் விட்டு பண்ணியிருப்பேன். இதில் வந்து மோர் விடணும். ஸோ கொஞ்சம் புளிச்ச மோராக ஒரு டம்ளர் எடுத்துட்டு விடணும். அதே மாதிரி யூஸ்வலி நீங்கள் வந்து ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு இல்லைன்னா தப்பினா 4 கப்பு விட்டுப்பேன். இதுக்கு 6 கப்பு கிட்ட தண்ணி வேணும். தண்ணி வந்து 6 கப்புனா, அதாவது 5 கப் கிட்ட தண்ணி, 1 கப் கிட்ட மோர், அந்த மாதிரி விட்டுடுங்க. இல்லைன்னா 4 கப்பு தண்ணியும் 2 கப்பு மோர் விட்டுடனா இன்னுமே நல்லா டேஸ்டியாக வெள்ளையாக வரும் உப்புமா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மழை நாளில் எல்லாராலையும் வெளியில் போய் நிறைய இதெல்லாம் வாங்க முடியாது. இதெல்லாம் ஆற்றுல இருக்கிற சமாச்சாரம் தான். இதை வச்சு உங்களால் ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஆற்றுலேயே பண்ணிக்கிறதுனால நன்னாவே இருக்கும், சுகாதாரமாக இருக்கும். நம்பர் 2 வந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா யாரான ஒரு 2 பேருக்கு யாருக்கு முடியுமோ அவளுக்கு என்ன நீடாக இருக்கோ அதை நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட இது பண்ணினதே வந்து எங்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்கல அப்படின்றது தான் நிறைய பேர் சொன்னால். நம்ம வந்து நான் பண்ணினேன்றதுக்கோசரம் நான் இதை சொல்ல வரலை. எல்லாரும் இதை தெரிஞ்சு பண்ணலாமேன்றதுனால நான் உங்கள்கிட்டலாம் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். நிறைய பேருக்கு வாட்டர் பாட்டில் கிடைக்கல, எங்களுக்கு நல்ல வாட்டர் இல்லை அப்படின்னு சொன்னேன். குடிக்கிற தண்ணி தான் ரொம்ப அவசியம் எல்லாருக்கும். அந்த தண்ணியை வந்து முடிஞ்சதுன்னா எல்லோரும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாக யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்தேன்னா சௌரியமாக இருக்கும். பாக்கியெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறபடி கிடைக்கும். அதை தவிர உங்களால் என்ன முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணுங்க. ஏன்னா பகவான் வந்து ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் வச்சுருக்கார், ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கார். நம்ம யாருக்கு கை கொடுக்க முடியும்னு நமக்கு தோன்றுறதோ அவள் எல்லோரும் கொஞ்சம் கை கொடுத்தோம்னா எல்லாரும் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியும். இதுக்கு அம்பாளும் அனுகிரகம் பண்ணுவா. எல்லாருக்கோசரமும் நம்ம பிரார்த்திச்சுப்போம். ஸோ இன்றைக்கி இந்த கங்காள உப்புமாவும் இந்த சட்னியும் ரெடி பண்ணலாம். மிளகாவத்தில் போட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு 5-6 எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்ல காரசாரமாக வேணும்னா இன்னும் 2-3 மிளகா எடுத்துக்கலாம். நல்ல 1 ஸ்பூன் கிட்டக்க எள்ளு போட்டுடலாம். எள்ளை நல்லா வறுத்து பொடி பண்ணிவிடுங்க. அதாவது எள்ளை நல்லா வறுத்து எடுத்துட்டு எல்லாமே சேர்த்து அரைச்சிடலாம். இது வறுத்த நிலக்கடலை தான் இது, அதனால் இதை வந்து கடைசியாக ஆட் பண்ணுறேன். எள்ளு வறுப்பட்டதுக்கப்புறமா எள்ளு நல்லா வெடித்து இந்த மாதிரி செவக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த 1/2 கப் நிலக்கடலையும் இதை யூஸ் பண்ணுறேன். இது நல்லா தண்ணியாக தான் இருக்கும். இதை அடுப்பை அணைச்சிட்றேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை அணைச்சிட்டு இருக்கிற சூட்லேயே இதை நல்லா இது பண்ணிட்டு எல்லாம் போகிறோம். இது ஆறட்டும், அப்புறமா மிக்சியில் எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கங்காள உப்புமாவுக்கு பண்ணலாம். இந்த ரவையை வந்து வறுக்கலாம் மாட்டா. இது நம்ம அதனால் வறுத்த ரோஸ்டட் ரவா கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டுருங்கோ. ஸோ இதை அப்படியே தான் போட்டு பண்ணுவா. 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இந்த சட்னிக்கு ஒரு சின்ன கோலிகுண்டுனா சின்ன கோலிகுண்டு சைஸ் புளி இதிலேயே போடுறேன். நல்லா ஆறட்டும், அப்புறம் அரைக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம்.
3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல். மிளகாய் வத்தல் 2 போடுறேன். பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன். ஒரு அடிஷ்னல் இதுக்கு தான் முந்திரி பருப்புலாம் நான் போட்டிருக்கேன். ஜென்ரலி அவள் போட மாட்டா. நீங்கள் போட்டேன்னா குழந்தைலாம் அதை பார்த்துட்டு சாப்பிடும். அதுக்கு தான் ரவா உப்புமாலே ஓடிடுவாளே. எங்கள் ஆத்துலேயுமே எல்லாருமே ஓடி போயிடுவா. ஆனால் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா எல்லோரும். இதில் ஒரு 2 பச்சை மிளகா மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. 1 இன்ச் துள்ளத்துக்கு இஞ்சி, ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை. இந்த கப்பால் தான் ரவை போட போகிறேன். 1 2 3 4 5 6. அதில் 2 கப்பு மோர் விட்டுருக்கேன், 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இந்த உப்புமாக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே கொஞ்சம் போட்டிருக்கேன். அவாவா சௌகரியம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துன்னு போடுங்க. இது உப்பு போட்டேன்னா இந்த மோர் இந்த மாதிரி கலக்காமல் நீங்கள் அப்படியே விட்டேன்னா திரியாக ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்ச நாளைக்கு அது கொதி வர வரைக்கும் இப்படி கலரிண்டே இருக்கும். இல்லைன்னா தண்ணியும் சக்கையுமா ஆகிடும். இது கங்காளம்ன்றது அவளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது மாதிரி அடுக்கு பெரிய இதெல்லாம் தான். நமக்கு எப்படி தவளை தோசை, தவளை அடை அப்படின்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி அவளுக்கு தவளையை அவள் கங்காளம் அப்படின்பா. இந்த மோரையும் இந்த வாட்டரையும் நீங்கள் தனியாக சுட வச்சுட்டு பாக்கியெல்லாம் வறுத்துட்டு இந்த தண்ணியை டக்குன்னு எடுத்து விட்டு அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம். அது ஸ்டேஜில் அதே கப்பில் ஒரு ரவா இதில் கொதி வந்துடுத்து. இந்த ரவையை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹையில், சிம்மில் இல்லை மீடியம் ஹையில் இருக்குது. கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கலரலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லாம் இந்த மாதிரி கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இது பாட்டுக்கு அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதை வறுத்து வச்ச இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணலாம். இது நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சின்னு எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன் போய்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் தளன்னு தான் இருக்கும். நல்லா இது அதாவது உங்களுக்கு இந்த உப்புமாலாம் ஆறுனப்புறமாவும் கூட நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுது. இந்த இது அடுப்பை அணைச்சிட்றேன். சட்னி மட்டும் அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கு தாளித்து கொட்டினோன்னா அது ரெடி. சட்னி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அதுக்கும் இதுக்குமா தொட்டுன்னு சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது உங்களுக்கு தட்டில் எடுத்து வச்சு பரிமாறுறதே உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னி அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஃபைனலாக இதில் மேலோட ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விடுங்கோ. இது ஆப்ஷனல், நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கோசரம் இது நல்லா இதை கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம். சைடில் பார்த்தால உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இந்த சட்னியும் நல்லா ஜோராக அரைச்சி வந்தாச்சு. இந்தளவுக்கு வாட்டரியாக இருக்கணும். அது எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், மிளகா வத்தல் 1 ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை. இதை இந்த சட்னியில் போட்டுடலாம். ஸோ ஜோரான இந்த நிலக்கடலை சட்னி அவ்வளோ காரசாரமாக அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இந்த உப்புமாவோடதுக்கு அட் த சேம் டைம் இதில் பூண்டு வேணுங்கிறவா நிச்சயமாக தயவு செஞ்சு பூண்டு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணல. பூண்டு வேணுங்கிறவா நல்லா வதக்கிட்டு பூண்டையும் வச்சு இதோட சேர்த்து அரைச்சி சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இதை உப்புமா அப்படி போட்டு சைடில் இந்த தண்ணியாக இருக்கிற இந்த சட்னி வச்சுட்டு ரெண்டுத்தையும் அப்படி தொட்டுன்னு சாப்பிட்ணும். உங்களுக்கு பரமாறிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த கங்காள உப்புமாவும் நிலக்கடலை சட்னியும் ஆந்திரா ஸ்டைலில் மோர் விட்டு பண்ணினதுனால அது நல்ல வெள்ளையாகவும் இருக்குது. நல்ல அதாவது 1:6 அப்படிங்கிறதுல தான் இது பண்ணுவாள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.